Hi friends, welcome to our channel. Today நம்ம சேனலில் ஃப்ரைட் ரைஸ் வித்தவுட் எனி சாஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக அதே நேரம் டேஸ்ட்டாக கடைகளில் கிடைக்கிறது போல எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 by 1 நான் சொல்லித்தரதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பராக அதே நேரம் ஹெல்த்தியாக எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம். எப்போவுமே கோபி 65 ரெட் கலராக இருக்கும் இல்லையா, நம்ம இன்றைக்கி கொஞ்சம் க்ரீன் கலராக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கேன். இஞ்சி ஒரு 4 துண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு பெரிய பல்லு பூண்டாக இருக்கிறதுனால 2ஆக கட் பண்ணி 4 சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். நான் ஒரு பச்சை மிளகாய் 3 சேர்த்துருக்கேன். இதை ஒரு 180 கிராம் காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் சேர்க்காமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லா ஒரு அரை பதம் வெந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மொத்தமாக கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் கலந்து விட்டுட்டு வாங்க. ஒரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருந்துருக்க இந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் பொரித்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்க்கலை. ரொம்பவே ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கணுங்கிறக்காண்டி நம்ம இதில் எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்க்கலை, சாஸும் சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொரித்து இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா வேறு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கோங்க. மீதம் இருக்கிறதையும் நம்ம பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதற்கிடையில் பார்த்திங்கன்னா அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு 2 முட்டையை இது மாதிரி நல்லா உப்பு எதுவும் சேர்க்காமல் இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரே பாத்திரத்தில் செய்கிறதுனால ஃபஸ்ட்டு முட்டையை நான் சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் முட்டையை கடைசியாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அதே பாத்திரத்தில் இன்னும் போல் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்குன 1 பல்லு பூண்டை சேர்த்துட்டு முட்டையோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே எண்ணெய் போதும், திரும்ப எண்ணெய் சேர்க்க வேணாம். அதில் கொஞ்சம் போல் பீன்ஸ், நீளமாக நறுக்குன கேரட், கொஞ்சமாக கேப்சிகம், உங்களுக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. இதில் முட்டைக்கோஸ் கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு காய்கள் அரைப்பதம் வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிவிட்டு வாங்க. காயெல்லாம் நல்லா முட்டையோடு எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வாங்க. காய் ஒரு அரைப்பதம் வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம 1 by 1 மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா பதமாக வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். இந்த நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலே இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது போல் நீங்கள் வதக்கி விட்டுட்டு வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதே நேரம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி போட்டிருந்துருப்பேன். உங்களுக்கு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எப்படி ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு வடிக்கணுங்கிற மெத்தட் அதில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதை அந்த லிங்க் அதில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரைஸை சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பும் காரமும் பத்தாமல் இருந்ததுனால நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் கொஞ்சம் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு பொரித்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தாள் ஆப்ஷனல் தான், கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரேடியாக காலிஃப்ளவரை சேர்த்துடாமல் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மீதம் இருக்க காலிஃப்ளவரை சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிளறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும், அதனால் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு பேட்ச் காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.